பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் செய்யவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குழி. ஏன்னா இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குதுங்க. ஃபுல்லாக சேருங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு எத்தனை வேலையை செய்யறதுக்கு. மேட்டெல்லாம் இன்னும் நல்லா இருக்கும். மேட் இல்லைங்க, அதனால தான் வேலை செய்யாது. மண் மண்ணாக இருக்கும்ல. வேறு மண்ணை லோடிங் பண்ணுற வேலை தான் இன்றைக்கி. லோடிங் பண்ணிவிட்டு இங்கேயே செப்பி குழி தாங்க குத்துறதுக்கு வந்திருக்கோம். பார்த்திங்கன்னா அவங்க வந்து டாட்டா 33 தான் கேட்டிருந்தாங்க. ஓனர் பார்த்திங்கன்னா இந்த வண்டி அனுப்பிச்சி விட்டாரு. ஸோ வண்டி பார்த்தோன்னே இந்த வண்டி வந்து அதிகமாக ஆழம் போகாது. ஸோ டாட்டா தான் நான் கேட்டிருந்தேன், இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படி சொன்னார். ஸோ டாட்டா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருக்குது, அதனால தாங்க நம்ம வண்டி எடுத்துகிட்டு வந்தோம். பார்த்தீங்கன்னா இப்போ மண் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த மண் இருந்து லோடிங் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தாங்க குழி கொத்த போகிறோம். ஏன்னா கொஞ்சம் ஆழம் அதிகமாக வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா இப்போ வந்து இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து கடை ரூமு, இது பேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டாஸ் இருக்குதுங்க. ஸோ அதுக்கான செப்பி டேங்காங்க, செப்பி டேங்கும் வேஸ்ட் முடியும். இதுக்கு முன்னாடியே ஒரு குழி வந்து குத்திருக்காங்க இந்த பில்டிங் பேக்கில். அந்த பேக்கில் குத்துற மண்ணு தாங்க இது எல்லாமே. ஆனால் அது வந்து ஆளுங்களை வச்சு தாங்க குத்திருக்காங்க. இந்த பில்டிங் வந்து வேலை செய்யறதுக்கு முன்னாடியே வந்து குத்திருந்தா இவ்வளோ பிரச்சனை இல்லை. அந்த கேப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கேப் வழியில் தாங்க ஆளுங்க வந்து எடுத்து குத்திருக்காங்க. இவ்வளோ மண்ணு குத்திருக்காங்க. திரும்பவும் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் குழி வேணும். அவங்க வந்து நாங்கள் வந்து டாட்டா தான் கேட்டிருந்தோம், இந்த வண்டியாக எடுத்துகிட்டு வந்தீங்க, இந்த வண்டி பார்த்திங்கன்னா அதிகமாக ஆழம் போகாது, அதுவும் இல்லாமல் ஸ்பீடு கம்மியாக இருக்கும், நான் டாட்டா தான் கேட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. டாட்டா வந்து வேறு வேலையில் பிஸியாக இருக்குதுங்க, அதனால தான் வர முடியுது, அதனால தான் இந்த வண்டி எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னோடனே சரி ஓகே வண்டி இறக்கி லோடிங் பண்ணு, சீக்கிரமாக லோடிங் பண்ணு, ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பக்கெட்டில் மண் இருக்குது பார்த்தீங்களா, மண்ணெல்லாம் குத்திட்டு க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறமா லோடிங் பண்ணு, சீக்கிரமாக லோடிங் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க எல்லாரும். ஏன்னா ஒரு சிலருக்குலாம் வந்து தெரியுதுங்க இப்போ எந்த வண்டி கூட்டிகிட்டு வந்தால் நமக்கு வந்து வேலை வந்து சீக்கிரமாக நடக்கும் அப்படி சொல்லிட்டு. ஏன்னா ஆளுங்களையும் பார்க்குறாங்க, வண்டியும் பார்க்குறாங்க. இப்படிலாம் சொன்னால் அப்புறம் நம்மளாம் என்னதாங்க பண்ணுறது? இப்போ வேலை கிடைக்கிறதே பெரிய யுகமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு வேலையும் ஒவ்வொருத்தர் தட்டி பறிச்சுக்கிட்டா நம்மளாம் என்ன பண்ணுறது? இதை பார்த்தீங்கன்னா லோடிங்கு, ரோட் சைடு லோடிங்கு இதில் பண்ணவே கூடாது. போலீஸ்காரன் வந்து ஆனால் மாட்டிப்பாங்க. என்ன பண்ணுறது? சரி எடுத்துகிட்டு அடுத்தது குழி தானே எடுக்க போகிறோம். ஸோ எப்படி பார்த்தா இன்னொரு 3 லோடு வரும். 3 லோடு முடிச்சதுக்கப்புறம் குழி எடுக்கணுங்க. அதுதான் எடுத்து மண் திரும்பி பேக்கில் போடணும். அது ரொம்ப டைம் ஆகும். இப்படியே சைட்டில் வேலை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை ஆகுங்க. ஏன்னா தொடங்கும்போதே சொல்லிட்டாங்க இருந்தாலும் நான் டாட்டா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டாட்டா வந்து அவ்வளோ டைம் வந்திருக்காது, எதுக்கு இவ்வளோ டைம் வந்துச்சு, அதில் தான் நான் அப்போவே சொன்னேன் டாட்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னுவாப்புல. நம்ம வண்டி இருந்து லோடிங் போட்டிருக்கலாம். நம்ம வண்டி பைத்தியக்காரன் ஒரு சைக்கோ மாதிரிங்க நம்ம கம்பெனி டிரைவர். வண்டி இறங்கினா அவன் பாட்டில் ஓடிட்டான். சரியான போதகைங்க ஆளு. வண்டி ஓட்டணுனாலே ஒரு மாதிரி சைக்கோ மாதிரியே வண்டி ஓட்டுவான். எவ்வளோ அளவு வைக்க போகிறாங்கன்னு தெரியல. ஆழம் அதிகமாக வேணும் அப்படின்னும் போதே தெரிஞ்சிருச்சு. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 அடிக்கு மேலே தாங்க நீட்டு வைப்பாங்க. 10 அடிக்கு மேலே நீட்டு வச்சு 8 அடி அகலம் வைப்பாங்க. 8 அடி அகலம் ப்ளஸ் எப்படி பார்த்தாலும் ஒரு 10 அடி ஆழமாச்சும் வைப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ்வளோதான் வைப்பாங்க. அப்படி எடுக்கணும்னா கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4 அடி வண்டி வந்து நிறுத்துறதுக்கே உள்ளது ரேப் அடிச்சு உள்ளே இறக்கணுங்க வண்டியை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த 4 அடி வந்து பார்த்திங்கன்னா அகலமாக எடுக்கணுங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு வண்டி வந்து திரும்புறதுக்கான சௌகரியம் இருக்கும். 4 அடி மட்டுமே வண்டி இறக்கி நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு சொன்னால் முடியாதுங்க. ஏன்னா அப்படி தான் நான் ஒரு டைம் வந்து மாட்டிக்கிட்டேன். நம்ம நம்மளே இன்னொரு வண்டி இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த வண்டி எடுத்து போய் குழி லோடிங் பண்ண வச்சாங்க. லோடிங் எடுத்தாங்க, குழி எடுத்தாங்க. ஓசோன் உடஞ்சி போச்சு, அதனால் அந்த வண்டி சைடு பண்ணிட்டு நம்மளே எடுக்க சொன்னாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ஃபுல்லாக 8 அடி கையை எது வரைக்கும் எட்டுதோ அது வரைக்கும் தான் எடுத்தான். 7 அடி தான் நாங்கள் ஆளை வச்சு எடுத்தானே.
அதுக்கப்புறம் வந்து சைட்டுக்காரன் இல்லை 7 அடி தான் இருக்குது, எனக்கு 10 அடி வேணும், நீ எடுத்துக்கூட அப்படின்னு சொல்லிட்டு நம்மளே மாட்டி விட்டாங்க. நான் என்ன பண்ணேன், சரி ஓகே நமக்கு குபோட்டா ஓட்டுற ஃபீல் அப்படின்ற நினச்சிட்டு சரி உள்ளே போனால் இறங்கி திருப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நினப்பில் இறங்கி திருப்பினேன். பட் ஆனால் திரும்ப முடியலைங்க, போய் சைடில் இடிச்சுக்கிட்டாப்புல. அப்போ எனக்கு தெரிஞ்சு இது குபோட்டோ இல்லை 30+ அப்படின்னு. அதுக்கப்புறமா அந்த 3 அடி 7 அடி எடுத்துருந்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 8, 9, 10 3 அடி வந்து பார்த்தீங்கன்னா மண் அப்படியே இழுத்துட்டு வந்து அதுக்கப்புறமா மேலே கூட்டிகிட்டு வந்து லோடிங் போட்டாங்க. ஏன்னா அது மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது, இந்த மாதிரி 0 டைல் இல்லைன்னா அது மாதிரி ஒரு இஷ்யூங்க. ஸோ ரொம்ப ஆழமாக எடுக்க தந்துச்சுன்னா அகலம் அதிகமாக எடுக்கணுங்க. ஃபஸ்ட்டு ஆழத்தை விட அகலம் அதிகமாக எடுக்கணும். ஏன்னா அப்போ தான் உள்ளேருந்தே நம்ம திரும்ப வந்து எடுக்க முடியும். ஆனால் இன்னொரு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டி உள்ளே இறக்கிட்டு நம்ம திருப்பினோம்னா பக்கெட்டில் எவ்வளோ மண் நம்ம எடுக்கிறோமோ அதே மண் தாராளமாக வெளியே வருங்க. ஏன்னா எல்லா வண்டியும் அதுமாரி வராது. ஏன்னா அந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா குழி அதிகம், அது ஒரு பெனிஃபிட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எவ்வளோ மண் நம்ம எடுக்கிறோமோ குழியிலேருந்து அதே மண் மேலே வரைக்கும் வருங்க. அது நல்ல ஒரு பெனிஃபிட்டுங்க. ஓடி முடிச்சாச்சு, அடுத்து வண்டி லெவல் பண்ணி வைக்கணுங்க. அதாங்க ஒரு பெஸ்ட்டு. ஏன்னா நான் க்ளீனராக இருக்கும்போது தாங்க லோடிங் போட்டிருக்கேன். லோடிங் போடும்போது பார்த்தீங்கன்னா மண் லோடிங் பண்ணும்போது மண் வந்து கட் பண்ணி லோடிங் போடணும். மண் கட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் மண் கட் பண்ணும்போது கட்டியாக வரும் பார்த்தீங்களா, அந்த கட்டியெல்லாம் இருக்கக்கூடாது. எல்லாமே கட் பண்ணி இப்படி இழுத்துட்டு அப்புறமா பக்கெட்டை போட்டு இப்படி மடக்கி இப்படி பண்ணிவிட்டு அப்புறமா தாங்க லோடிங் போடுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மணி அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லோடிங் பண்ணுவாங்க. பாஸ்ட் மண் தான் இது. அப்போ லூஸ் மண்ணாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோடிங் கொஞ்சம் சீக்கிரமாக டைம் ஆகுதுங்க. இதுவே கட் பண்ணி போடணுன்னா ரொம்ப டைம் ஆகிருக்கும். ஓகே, எப்போ வண்டி வரட்டும் அப்போ எப்படி லோடிங் போடுறோம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு செப்டி டேங்க் எடுக்க தான் வந்திருக்கேன். பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நான் என் வாழ்க்கையில் செய்யவே முடியாத அளவுக்கு பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு குழி. ஏன்னா சின்ன வண்டியில் அவ்வளோ பிரச்சனை இது வரைக்கும் செஞ்சதே கிடையாது. பட் ஆனால் நீட் எவ்வளோ இருக்குன்னு நான் எடுத்திருக்கேன். பட் ஆனால் ஆழம் வந்து 13 அடி வந்து எடுக்க சொல்லியிருக்காங்க. பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வண்டியால் செய்ய முடியாது. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 6 அடி ஆழம் வந்து நான் வண்டி எடுத்து அது உள்ளே இறக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 7 அடி ஆழம் வந்து திரும்ப மண் வந்து ஃபுல்லாக குழி குத்தி நான் 13 அடி ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி தான் மண் வந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அடியில் வந்து பார்த்திங்கன்னா மண் டைட்டாக இருந்தால் தான் வண்டி நிறுத்த முடியும், லூஸாக இருந்துச்சுன்னா நிறுத்த முடியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த மண்ணை எடுத்து நான் லோடிங்கும் பண்ணணும். இன்னொரு விஷயம் நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், 6 அடி வந்து நான் வண்டி உள்ளே இறக்கணும். அதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா மண் எடுத்து நான் லோடிங் பண்ண முடியாது, ஏன்னா மேலே வந்து கையாட்டாது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 7 அடி மண் வந்து எடுத்துகிட்டு வந்து மேலே போடணுங்க. இதுக்கு 2 வழி தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மண்ணி நான் ஒரு வண்டிக்கு உள்ளே இறக்கிட்டு நான் மண் எடுத்து பின்னாடி போடணும். இன்னொரு வண்டி வந்து பார்த்தா லோடிங் பண்ண முடியும். அப்படின்னா ஜேசிபி வச்சு தான் லோடிங் பண்ணணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபியோட டிரைவரை கூட்டு வந்து காமிச்சாங்க. பார்த்தீங்கன்னா லோடிங் பண்ணுறது வந்து சின்ன ஒரு விஷயம். என்ன பார்த்தீங்கன்னா டிப்பர் வந்து பக்கத்தில் நிற்க முடியாது, ஏன்னா ட்ரைனேஜோட குழி இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் நிறுத்த முடியாதுங்க. அதெல்லாம் ஒரு டாஸ்க்கு. பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி வரைக்கும் நீங்கள் எடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபி வச்சு நாங்கள் எடுத்துக்கிறோம் அப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி எடுக்கிறோம் சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா செய்ய முடியாதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 12 அடி வந்து அகலம் இருக்குது. வண்டி ஃபுல்லாக நிறுத்தியிருக்கேன் பார்த்தீங்களா. இந்த டோசர் இருக்குது பாருங்கள், இது வரைக்கும் ஃபுல்லாகவே செப்டி டேங்க் வருதுங்க. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற லெவலேருந்து 13 அடி ஆழம் எடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 13 அடி ஆழம் வந்து எடுக்க முடியாதுங்க. இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன் பார்த்தீங்களா, ஒரு சின்ன ஒரு அளவு இதுதாங்க எடுக்க போகிற குழியோட அளவு வந்து பார்த்திங்கன்னா அதுதாங்க. இப்போ பாயிருக்கு பார்த்தீங்களா, இதுதாங்க ட்ரைனேஜோட குழி. அது ரோடு பக்கத்துலேயே ஜேசிபி வந்து இங்கே நிறுத்தினாங்கன்னா இங்கேருந்து கையை எடுத்து போட முடியாது, மண் எடுத்து போட முடியாது அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்மளால் வந்து செய்ய முடியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, நமக்கு வந்து செய்ய முடியும். இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் என்னென்னு பார்த்தீங்கன்னா டைம் கொஞ்சம் ஓவர் ஆகும். அது மட்டும் இல்லாமல் மண் எடுத்து வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறமா இன்னொரு வண்டியை எடுத்து வந்து இறக்கிட்டு லோடிங் பண்ணால் கொஞ்சம் ஈஸியாக வேலை முடியும். அப்படி இல்லைனா நானே மண் அள்ளி வெளியே போட்டுட்டு திரும்ப நான் மேலே ஏறி திரும்ப அந்த மண்ணை லோடிங் பண்ணிவிட்டு திரும்ப நான் வந்து உள்ளே இறங்கி மண் எடுத்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ அது கொஞ்சம் ஓவராக டைம் ஆகும். நான் வந்து சொல்லிட்டேன், இருந்தாலும் நீங்கள் வந்து ஒரு இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு 6 அடி வந்து எடுங்க, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது வந்தாலும் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாங்க எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆனால் வண்டி வந்து பக்கத்தில் நிற்குங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 6 அடி வண்டி உள்ளே இறக்கி எடுத்துனா கூட திரும்ப டிப்பரும் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோப்பு உள்ளே அடிச்சுட்டு வண்டி இறக்குற மாதிரி இருக்கும். ஏன்னா உள்ளேருந்து அப்படியே லோடிங் பண்ண முடியாதுங்க. அப்படி இல்லைன்னா ஸ்டிக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கிற ஸ்டிக் இருந்துச்சுன்னா தாராளமாக வந்து லோடிங் பண்ணலாம் ஈஸியாக. ஏன்னா ஸ்டிக்கு நீட் அதிகமாக இருக்கும், நம்ம வந்து நின்ன இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆளை வந்து எடுத்து வர மாதிரி இருக்கும். மண் மேலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லூஸ் பண்ண தாங்க இருக்குது, அடியில் பார்த்தா தான் எப்படி இருக்குன்னு தெரியல. மண் கொஞ்சம் லூஸ் பண்ண தாங்க இருக்குது, அடியில் பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியல. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அடியில் கொஞ்சம் டைட்டாக இருக்கும்,
அதே மாதிரி ஒவ்வொரு மண்ணும் ஒரு ஒரு விதமான இருக்குங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து களிமண் மாதிரி இருக்குது. இந்த மண் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு 1.5 அடி 2 அடி வந்து பார்த்தீங்கன்னா டைட் இருக்குங்க அடியில். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்ப லூஸ் பண்ணதாங்க இருக்கும் இந்த மண். ஏன்னா அது மாதிரி இருக்கும். ஏன்னா விவசாய நிலம் இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பர்மிஷன் வாங்கி வீடு கட்டியிருக்காங்க. விவசாய நிலம்னா உங்களுக்கு பார்த்தா தெரியும். பாக்கு மரமும் தென்னை மரம் அதெல்லாம் வச்சுருக்காங்க, தெரியுதுங்களா? பில்லர் கொடி எடுத்து தான் பில்டிங் ஏற்றிருக்காங்க. எப்படியும் டைட் இல்லாமலாம் பில்லர் கொடி வச்சிருக்க மாட்டாங்க. அது அப்படியே டைட் இருக்கும். அப்படி இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து உள்ளே இறங்கி வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்கும். அதே மாதிரி ஒரு சேஃப் இல்லாமல் வேலை செய்கிற மாதிரி தான் இருக்கும். உனக்கு சொன்னேன் இந்த மாதிரி இந்த வேலை வந்து செய்ய முடியாதுன்னு ஒன்றும் கிடையாது, டைம் ஆகும், ஓவராக டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். ஓகே, நீ வந்து ரிஸ்க் எடுக்காத, முடிஞ்சால் செஞ்சு இல்லைனா விட்டுரு, ஸோ ரொம்ப ஓவராலாம் இது பண்ணிக்காத அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு உன்னுடைய சேஃபை பாரு, வண்டி போனால் போதும், உன்னுடைய சேஃபை பார்த்து நீ வேலை செய்ய அப்படின்னு சொல்லி சொன்னார் ஓனர். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் சைட்டு ஓனர்கிட்ட சொல்லிட்டேங்க. ஸோ நம்மளால் முடியாததை முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிடுவேன். ஏன்னா நாளைக்கு அது முடியும் அப்படின்னு சொல்லி நான் செஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முடியாமல் போயிடுச்சுன்னா அது நமக்கு அசிங்கம் தான். அசிங்கம் தாங்க. ஏன்னா இது ஒரு ஆளுக்கு மட்டும் தெரியாது. இங்கே அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அது அவங்களுக்குள்ளேயே வச்சுக்க மாட்டாங்க. அது சம்மந்தப்பட்டது யார், அது சம்மந்தப்படாதவங்க யார், அவங்க இவங்கன்னு வரவும் போகிறோன்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. அது ஒரு மைனஸுங்க இவங்ககிட்ட. ஸோ அது வந்து இங்கே எல்லா இடத்துலையுமே நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா அந்த தப்பை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே சொல்லி கேலி பண்ணி சிரிப்பாங்க. அதனால தாங்க முடியாதுன்னா முடியாதுன்னு சொல்லிடுறதே என்னுடைய பழக்கம். இந்த வேலை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு 2 காரணம் இருக்குதுங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு டைம் ஓவர் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்ன சைட்டு ஏறட்டா டைம் கொஞ்சம் அதிகமாகும் அப்படி சொன்னதுக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எவ்வளோ நேரம் வரும் அப்படி சொல்லி கேட்டாங்க. நான் வந்து மினிமம் 8 மணி நேரத்துக்கு மேலே தான் வரும், அதுக்கு கம்மியாக வராது அப்படி சொன்னேன். ஸோ அது வந்து டைமிங் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படி சொன்னாங்க. 2வது ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு வண்டி வைக்கணும் அப்படி சொன்னேன். அதுவும் முடியாது அப்படி சொன்னாங்க. ஸோ அதனால் வண்டி வந்து எடுக்க முடியாதுங்க, நீங்கள் ஜேசிபி வச்சு தான் எடுத்தாகணும் அப்படி சொல்லியாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜேசிபிக்கு ஜஸ்ட் ஒரு அளவு காட்டுறதுக்கோசரம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 6 அடி ஆழம் வரைக்கும் எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் முடிஞ்ச வரைக்கும் வந்து எடுத்துகிட்டு அப்புறமா ஜேசிபி வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ சிம்பிளாக வந்து லோடிங் மட்டும் பண்ணிட்டு போகிறதாங்க. முடிஞ்ச வரைக்கும் ஆழமாக எடுத்துருக்கேன். இப்போவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கையை வந்து எடுத்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வண்டியில் ஒரு மைனஸு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃப்ரண்ட்டு கட் பண்ணிகிட்ருக்கேன், தெரியுதுங்களா? பக்கெட்டோட அந்த குழி வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து டச் ஆகி டீத் வந்து அந்த ஃப்ரண்ட்டில் டச் ஆகாமலே இருக்குதுங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கட்டிங் வந்து சரியாக கிடைக்காது, புரியுதுங்களா? கையெடுக்க வரைக்கும் ஃபுல்லாக எடுத்துட்டேன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மண் இது வரைக்கும் லூஸாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக வண்டி உள்ளே இறக்கணும், நிறுத்தி வேலை செஞ்சோம்னா கண்டிப்பாக வண்டி வந்து நிற்காது, கண்டிப்பாக இடிஞ்சு விழுங்க மண். 13 அடி ஆழம் எடுத்துட்டோம்னா கண்டிப்பாக தண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. பக்கத்துலேயே ஆறு இருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 30 மீட்டர் தாங்க இருக்கும் ஆறுக்கும் இதுக்கும். ஸோ அதனால தாங்க இவ்வளோ மண் வந்து லூஸாக இருக்குது, ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்குது. கண்டிப்பாக 6 இதுக்குள்ள தண்ணி வரும். ஸோ ஃபுல்லாக வந்து எடுக்க முடியல, அது வரைக்கும் இவ்வளோ தாங்க. இதுவே நான் எப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, டோசர் வந்து ஃபுல்லாக அழுத்திட்டேன், பேக் வந்து ஃபுல்லாக டோசர் அழுத்திட்டு எடுத்துருக்குறேங்க. அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா 7 அடி தாங்க கிடைக்கும். அது எப்படி கிடைக்கிறது வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா கை ஃபுல்லாக உள்ளே போயிடுச்சு. ஆனால் இதுமாதிரி நம்ம வேலை செய்யும்போது 6 அடி மண் எடுத்துகிட்டு திரும்ப நான் உள்ளே இறக்கி இது மாதிரி வேலை செய்யணும், அது எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். டோசர் வந்து ஃபுல்லாக குத்திட்டு நான் வேலை செய்யும்போது அந்த மண்ணை எடுத்துகிட்டு நான் திரும்ப போடணும். அதுமாதிரி வேலை செய்யணும், கண்டிப்பாக அந்த இடத்துல மண் நிற்காதீங்க, இடிஞ்சு தான் விடும். கண்டிப்பாக வண்டி தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ எதுக்கு நமக்கு ரிஸ்க்கு? முடியாதுன்னா முடியாது, வேணுன்னா செஞ்சுக்கோ, என்னால் எவ்வளோ தான் முடியும், சரிங்களா? கையை எட்டுற வரைக்கும் எடுத்தாச்சுங்க. 7 அடி வரைக்கும் எடுத்திருக்கேன். டோசர் வந்து ஃபுல்லாக குத்துற 7 அடி வரைக்கும் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் வந்து எடுக்க முடியாதுங்க.